அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளா டேஸ்டியா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹோட்டலை விட வீட்டில் இந்த கூட்டு வந்து செம டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு பேன்ல போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமா வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் அது வெந்துட்டு இருக்கட்டும். அந்த மீன் டைம் நம்ம வந்து மஞ்சள் பூசணிக்காயை தோல் நீக்கி நல்லா தண்ணியில போட்டு நல்லா அலம்பிட்டு இந்த பூசணிக்காய் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா அலம்பிக்காங்க. அலம்பிட்டு வந்து இப்போ பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷத்துல கொஞ்சம் வெந்திருக்கும், முக்கால்வாசி வெந்திருக்கும். அலம்பின இந்த மஞ்சள் பூசணிக்காவை அதுல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தாராளமா இந்த கூட்டு வந்து சாப்பிடலாம். அவ்வளோ குவான்டிட்டியும் நிறைய இருக்கும். அதே சமயத்துல டேஸ்ட்டும் செம்ம டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸ்ல போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், வத்த குழம்பு எதுக்குனாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் இதை வந்து வெறுமனே நம்ம இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்டியா இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்கிறது. அதுவும் இல்லாம இது நீர்க்காய், ரொம்ப சத்தானது. இப்போ இந்த பாசி பருப்புல இந்த பூசணிக்காயை போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடுப்பு பெருசா வச்சுட்டு கொதிக்க வைங்க. தண்ணி வத்தி அது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும். இந்த மீன் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காயில 2 பச்சை மிளகாயை போட்டு மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா துருவல் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். இந்த பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அதில் வந்து கொட்டிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிங்கன்னா போறோம், கொதிக்க வச்சிங்கன்னா போறோம். இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். வேற ஒரு பாத்திரத்தில் இதை ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கடைசியாக இந்த கூட்டுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு சின்ன சட்டியில தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு அதில் ஊட்டில கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலை விட இது வீட்டில் செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை உங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த இது போன்ற வெஜிடேரியன் சமையல் வீடியோக்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.